அன்னைக்கு ஆவடியில வச்சு எம்எல்ஏ தூக்கணுமே, அன்னைக்கு மட்டும் நம்ம பாஸ்கர் அந்த போலீஸ்காரனை சரியான இடத்துல போட்டு தள்ளலைன்னா இன்னைக்கு நம்ம 3 பேருமே உயிரோட வந்திருக்க மாட்டோம். ச்சே, நாம இருந்து அவனை காப்பாற்ற முடியாம போச்சாடா. வெளியே நடமாட முடியாதபடி பண்ணிட்டாங்க. அவனை போட்டா கூட போலீஸ் மறைச்சிருச்சு. என்கவுண்டர் பண்ண எவனு தெரிஞ்சாதான்டா நம்ம அடுத்த மூவே பண்ண முடியும். அநேகமா முத்துக்குமாரா தான் இருக்கணும், இல்ல அந்த குமரகுரு தான். அதுவும் இல்லனா அந்த முண்டா மரண போட்டாலே அதான் அந்த சத்யா. ஒருவேளை மயில் வாகனமா இருக்குமோ? யாரா இருந்தாலும் சரி நாம முந்திக்கணும். ஏய், எவனா இருந்தாலும் கொல்றோம்டா. டேய், எந்த கடையில் வாங்கின? நம்ம இந்திராணிக்கா கடை அதான் பக்கமாக்குது. ஏய், உன்னை ஒரே கடையில வாங்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? இந்திராணிக்கா கடையில் தான் பீஸ் பெருசா இருக்கும்ண்ணே. அண்ணே லெக் பீஸை சொன்னேன். டேய், சொல்றத மட்டும் செய்டா. சொல்றது மட்டும் இல்லடா, சொல்லாதே செஞ்சு ஒரு நாள் உங்களுடைய பெரிய வழியை காமிக்கிறா. அப்ப தெரியும் இந்த மயில் யாருன்னு. இந்த ஆள ஒரு ஃப்ராடு. உன் போட்டோ வாங்கி அந்த பொண்ணு கொடுத்தல, அந்த பொண்ணு போட்டோ வாங்கி உங்ககிட்ட கொடுத்தா நீ அசிங்கப்பட்டிருப்பியா? அசிங்கப்படாம பட்டனு கண்ட சார் சட்டுன்னு செஞ்சு வச்சோம்ல. சாராங்கறான். அதான் புஷ்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. என்ன கார்த்தி சார், உங்களை போலீஸ் பிடிச்சு போனதா அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஓ, அதான் போனை கட் பண்றாளா? போலீஸ் உங்களை பிடிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணீங்க? அந்த பொண்ணை பார்த்தானே நம்மளால அப்படியே பாஞ்சிட்டான். டேய் சும்மாறா, நான் ஒண்ணும் பண்ணல மேஸ்திரி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? இது கலியுகம் சார். நம்ம சார் எடுத்துங்க. என்ன இல்ல தம்மு பீரு பிகிரு சகல சோழி சித்தன். இது வரைக்கும் எங்க மாட்டுக்கார பாத்தீங்களா? இதுக்கு நீ என்ன கட்டாவத்துல திட்டிக்கலாம் சார். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க ஒரு சூப்பர்வைசர். உங்களை போய் நான் திட்ட முடியுமா? ஏதோ எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு காலம் இல்ல பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆமா, அவன் பெரிய யோகிக்கார மாதிரியே பேசுவான். ஐயோ வா. டேய் விட்டா போல, இவ்வளவு என்ன வீணாக்கிட்டியா உன்ன? ஏண்டா பண்ணோட பரதேசி. ஏண்டா நான் தெரியாம கொட்டிட்டேன். நான் மன்னிச்சிருங்கண்ணா, நான் மன்னிச்சிருங்கண்ணா. ஐயோ உனக்கெல்லாம் ஒளிச்சு வைக்கிறேன் பாரு. உங்களை சொல்லணும். உள்ளுடா. சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிறேன். அடிக்காம என்னைய கொட்டது கொஞ்சம் வாங்களா? இதை கேட்கறது இனி யாரையா? போயா. நான் வச்சே புதுசா வாட்ஸ்அப்ல குளிக்கிட்டு வந்திருக்கா. புத்தியை பாரு. ஹலோ, சரிங்கய்யா, இதோ வந்துடுங்க. பாத்தியா அந்த குடுமைய? டேய் பசங்களா, எல்லாரும் வாங்க. எங்க வாங்க, பயப்படாம வாங்க. ஓஹோ, இங்கே வந்துட்டீங்களா? பொழப்ப கெடுக்கிறதுக்கு. வெளியே போங்க. கிரியா, இனிமே பசங்க யாரும் இங்க வேலை செய்ய போறது இல்ல. வேலை செய்யாம வெளியே போய் என்ன பண்ண போறாங்களாமா? ஏய், படிக்கிற பிள்ளைங்களை வச்சு வேலை வாங்குறியே, அறிவியல உனக்கு? பெருசே, எங்க வந்து என்ன பேசுற? ஏய் கார்த்திக், ஏன் அவனை அடிக்கிற? அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல? ஐயா, இவன் உங்களே மரியாதை இல்லாம பேசுறாயா? என்ன தானே மரியாதை இல்லாம பேசினா? மன்னிப்பு கேளு. கேளு. மன்னிச்சிருங்க ஐயா. என்கிட்ட இல்ல, அவன்கிட்ட. சாரி. ஏய், நீங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்க. எப்படி அடிச்சிருக்கான் பாரு. உன் பேரு என்னப்பா? முருகன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். நீங்க எல்லாம் ஒரே ஊரா இல்ல வேற வேற ஊரா? ஒரே ஊரு. அப்படியா? எந்த ஊர் நீங்களா? பிச்சூர். கார்த்திக் ஐயா, இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வா. சரிங்க. சீக்கிரம் வா. எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? என்னப்பா இது, படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போறதை விட்டு இங்க வந்து கஷ்டப்படுறீங்க. நல்லாவா இருக்கு? ஐயா, எங்களுக்கும் படிக்கணும் தான் ஆசை. ஆனா வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயா, நீங்க எங்க இங்க? பண்ணும் பொறையும் வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். ஐயா, தலைக்கு 15,000 கொடுத்து உதவி பண்ணிருக்கேன். ஏதோ தொழிலை கத்துக்கிட்டாங்கன்னா பொழைச்சுப்பாங்க. அதான் என் கணக்கு. மத்தபடி ஆளுங்க கிடைக்காமலாம் இல்லையா? தயவு செஞ்சு படிக்கிற பிள்ளைங்களை வேலைக்கு வச்சுக்காதீங்க. உதவிங்கிற பேர்ல நீங்க கொடுக்கறது வேலை இல்ல, அவங்க வாழ்க்கைக்கு வைக்கிற ஒலை. ஏன் உங்க பிள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறீங்கல்ல, அவங்கள வேலைக்கு அனுப்புங்களேன். உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து 4 ஏழை குழந்தைங்களை படிக்க வைங்க. அந்த குழந்தைங்க காலம் பூரா உங்க பேரை சொல்லும். அந்த புண்ணியம் உங்க ஆயுசுல 10 வருஷம் கூட்டும். மன்னிச்சிருங்க, பசங்க கூட்டு போங்க. ரொம்ப நன்றி. பசங்களா வாங்க போலாம். தாத்தா, நம்ம இங்க இருந்து போறோமா? ஆமாப்பா, நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நம்ம இங்க இருந்து போறோம். வாங்க வாங்க வாங்க.
ஆட்டோ கட் பண்ணிட்டுப்பா. சரிங்க. வாங்க வாங்க பசங்களா வாங்க. இது உங்க வீடு மாதிரி சரியா? வாங்க. சுபாஷ் குட்டி இன்னைக்காவது அழாம குளிச்சியா? சரி சரி அக்கா கிட்ட போ. நீங்களாம் போய் விளையாடுங்க. தம்பிங்களா, நீங்க ஊருக்கு போற வரைக்கும் இங்க தான் தங்க போறீங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போவாதீங்கப்பா. நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றேன் சரியா? வாங்க முதல்ல குளிச்சுட்டு வயிறார சாப்பிடலாம். ஐயா நான் கிளம்பட்டுங்களா? நீ கிளம்புப்பா. சரி. என் கூட வந்ததால உன்னோட வேலைக்கு எதுவும் பாதிப்பு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. ஓகே போயிட்டு வா. ஐயா வாங்கிக்கிங்க. எம்பி ஆயிட்ட, ஒரு புள்ள பதவி, நிறைய அதிகாரம் இருக்கும். இது நல்ல பணம் தானே? இது உங்க பணம் ஐயா. நீங்க செஞ்ச உதவியால படிச்சு வளர்ந்த ஐயாண்ணா. நியாயமா நான் வாங்குற சம்பளத்திலிருந்து எப்பவும் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற பணம் தான் ஐயா இது. ரொம்ப சந்தோஷம். என் வளர்ப்பு வீண் போகாதுன்றதுக்கு நீ ஒரு நல்ல உதாரணம். நான் கிளம்புறேன் ஐயா. போயிட்டு வரேங்க ஐயா. அவ முகம் நிலா மாறிடா. சச்ச நிலா என்ன அழகு, அதுக்கும் மேலடா. கொசுத்தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டேங்குது. ஒருவேளை அவதான் நான் பார்க்க போன பொண்ணா இருந்திருந்தா, ச்சே அதுதான்டா வாழ்க்கை. நீ சொன்னா சரிதான் மச்சி, இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். ஆனா மச்சி, சினிமால கூட கிளைமேக்ஸ் நடக்குடா, புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தூங்க விடுறா சாமி. டேய் நான் இங்க உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், உனக்கு உன் தூக்கம் பெருசா போச்சா? இப்ப என்ன பண்ணுங்கிற? மணி என்ன தெரியுமா? மணி என்னவா இருந்தானடா? பிடிச்சாலும் நம்மள தூங்க விட மாட்டேங்கிறானே. போலீஸை விட அவன் நல்லா இருந்திருப்பாளோ? இவ கண்ணை விட அவ கண்ணே நல்லா இருக்குமா, இல்ல வேற மாதிரி இருக்குமா? டேய் மச்சான், என் கண்ணை பாருடா, எப்படி செவந்திருக்கணும். நோட இம்சடா. இது வேற நடுவு. ஐயோ டேய் போய் குறா. சொல்லு, அவ முகம் இவளை விட அழகா இருக்குமா? டேய் முகத்தை பத்தி மட்டும் பேசாத, வேற ஏதோ ஒன்று சொல்றேன். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். முதல்ல பொரிய கொடுக்குறியா இல்ல தலை நட்டுமா? அப்புறம் அவன் முகத்துல வேற எவன் முகத்தையும் பார்க்க முடியாது போயிடும். குறா இந்தா. அது அந்த பயம் இருக்கட்டும். சரிடா, ஒரு ஐடியா. காலை நேரத்தை கூட போன் எடுக்காம இருப்பா, ஆனா இப்போ நைட் நேரம் நல்ல மூட்ல இருப்பா. இப்போ போன் எடுத்தாலும் வச்சுக்கோ, சக்சஸ். போடுறா போன. இவன் வேற. டேய் எடுக்கலடா அவ. உட்ரா, வேற பொண்ணே கிடைக்காத. தூண்டில போடாத, வலிய வீசு. வனிதாவோ அனிதாவோ ஏதாவது உனக்கு கிடைக்கும். டேய் வென்று, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் அவடா. பேஸ் பேஸ் பிக்கல போடு. ஹே மிஸ்டர், ஃபோன் எடுக்கலாம் உனக்கு புரியாதா? எதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? யூ ஆர் a cheat. உன்னை போலீஸ் புடிச்சு போய் விசாரிக்கும் போதே உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சு. எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்க? இதான் உன் வேலையா? என் அப்பா அம்மா சொன்னதால உன்னை சும்மா விடுறேன், இல்லனா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். இனிமேல் ஃபோன் பண்ணாத. மைண்ட் இட். குட் நைட் மச்சான்.